இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரிசோர்ஸ் பூல். வாட் இஸ் ரிசோர்ஸ் பூல்? ரிசோர்ஸ் பூல்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரிசோர்ஸ் பூல் அப்படிங்கிறது இட்ஸ் அ பூல் ஆஃப் ரிசோர்ஸ். அதுல இருக்குது பாருங்க, ரிசோர்ஸ் பூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. லைக் see there is a pool. Okay, இது பேர் ரிசோர்ஸ் பூல்னு வச்சுக்கிட்டோம். இந்த ரிசோர்ஸ் பூல்ல நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எத்தனை விர்ச்சுவல் மிஷின் வேணும் அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின் இவ்வளவுதான், இதுல நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு இவ்வளவுதான் மெமரி யூஸ் பண்ணணும், இதுக்கு மேல மெமரி யூஸ் பண்ணக்கூடாது, இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம், கம்மியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டிஃபைன் த மெமரி யூசேஜ், சிபி யூசேஜ். அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ரிசோர்ஸ் பூல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கிளஸ்டர்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா there is an option called resource pool, நியூ ரிசோர்ஸ் பூல். இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல நம்ம லிமிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ரிசோர்ஸ் பூல்ல இருக்கிற விஎம்க்கு எவ்வளவு ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து லிமிட் செட் பண்ணிக்கலாம். there is a option share reservation limit. ஷேர்னா என்ன, ரிசர்வேஷன்னா என்ன, லிமிட்னா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். சிபியூல பார்த்தீங்கன்னா மெமரியில பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆப்ஷன் இருக்கும், ஷேர், ரிசர்வேஷன், லிமிட். சரிங்களா? ஸோ அந்த ரிசோர்ஸ், அந்த பூல்குள்ள இருக்கிற விஎம்க்கு நம்ம எவ்வளவு ரிசோர்ஸ் வந்து நம்ம தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் என்ன பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் வச்சுப்போம். அந்த ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் வந்துட்டு எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த ரிசோர்ஸ் பூல் வந்து ப்ரொடக்ஷன் பூல். ப்ரொடக்ஷன்ல ரன் ஆகிற மெயினான விஎம்ல அந்த பூல்ல இருக்குது. சில ஃபுல்லா ப்ரொடக்ஷன் விஎம்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ரிசோர்ஸ் பூல்ல. இந்த ப்ரொடக்ஷன் விஎம்ஸ்ல எனக்கு வந்து எப்பயுமே யூசேஜ் வந்து ஹையா இருக்கும் இந்த ப்ரொடக்ஷன் விஎம் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்ப யூசேஜ் ஹையா இருக்கிறப்ப எனக்கு என்னோட விஎமோட மெமரியை வந்து வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, என்னோட விஎமோட சிபியூ வந்து வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த விஎம்க்கு இஃப் ஐ எம் ப்ரொவிஷனிங், ஸோ இந்த விஎம்க்கு லெட் மீ இப்போ நான் இந்த விஎம்க்கு 128 GB ரேம் 64 GB மெமரி ப்ரொவிஷனிங் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஒரு 32 GB ப்ரொவிஷனிங் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ப்ரொவிஷன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ரிசோர்ஸ் பூல்ல ரிசோர்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் விஎம் 64 GB கண்டிப்பாக ஒர்க் ஆகும், இந்த பர்டிகுலர் 32 GB கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதில் இருக்கிற மெமரியை அந்த ESX ஹோஸ்ட்ல இருக்கிற அதர் விஎம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நம்ம மெமரி பலூனிங் டெக்னிக் பார்த்தோம்ல, அந்த மெமரி பலூனிங் டெக்னிக்ல வந்துட்டு என்ன, அன்யூஸ்டா இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் மெமரியை வேற யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் விஎம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், ப்ரொடக்ஷன் விஎம்க்கு we will reserve the particular சிபியூனாலும் சரி, நாட் ஓன்லி மெமரி, சிபியூ மெமரி ரெண்டுமே நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம். சிபியூ மெமரி நம்ம ரிசர்வ் பண்றப்ப அதுக்கு என்ன ரிசர்வ் பண்ணிருக்கோமோ அது கண்டிப்பா எடுத்துக்கும். அதுக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸை வேற யாரும் எடுத்துக்க முடியாது. that is called reservation. say anybody knows, like இப்போ நீங்க ஒரு ட்ரெயின்ல போறீங்க, ஒரு 2 கோச் இருக்கு, ஒன்னு ரிசர்வ்டு கோச் இருக்கு, இன்னொன்னு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கு.
ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது யாருனாலும் ஏறிக்கலாம், யாருனாலும் எந்த ஸ்பேஸ்னாலும் எடுத்துக்கலாம், எந்த சீட்லனாலும் யாராலும் உட்காந்துக்கலாம். அது உங்களோட டைமை பொறுத்து. நீங்க சீக்கிரம் போனா எந்த சீட்னாலும் உட்காந்துக்கலாம், டைம் இல்லாதவங்க நின்றுட்டு வரணும். இதே இது ரிசர்வ்டு கோச்ல போனீங்கன்னா நீங்க சீக்கிரம் போனாலும் சரி லேட்டா போனாலும் சரி உங்களுக்குன்னு இருக்கிற சீட் வந்து ரிசர்வ் ஆகி தான் இருக்கும். நீங்க வந்து தாம்பரம்ல ஏற வேண்டிய ட்ரெயின் செங்கல்பட்டுல ஏறினாலும் அந்த அந்த சீட் உங்களுக்கு தான். நோபடி கேன் அகாமடேட். பட் தி சேம் வே இந்த விர்ச்சுவல் மிஷனுக்கு நம்ம என்ன ரிசோர்ஸ் வந்து ரிசர்வ் பண்றோமோ அந்த ரிசோர்ஸ் வந்து வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது, அந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை வந்து மெயினா ப்ரொடக்ஷன் விஎம்ல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? தட் இஸ் கால்டு ரிசர்வேஷன் ஆப்ஷன். ஸோ இந்த ரிசர்வேஷன்ல we can reserve எவ்வளவு மேக்ஸிமம் இந்த பர்டிகுலர் விஎம்க்கு இந்த இந்த பூல்ல இருக்க விஎம் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதுல வந்து மேக்ஸிமம் மினிமம் 0 MB, மேக்ஸிமம் 15 MB. ஸோ மேக்ஸிமம் 15 MB கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன். எனக்கு வந்து ஸோ என்கிட்ட வந்து சஃபிஷியன்ட் மெமரி இல்லை, அதனால எனக்கு கிரியேட் ஆக மாட்டேங்குது. ப்ரொடக்ஷன்ல இது இருக்கும், ரிசோர்ஸ் பூல் இருக்கும். எனக்கு ஒரு ரிசோர்ஸ் பூல் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. உங்கள் செட்டிங்ஸ் வேணா எடிட் பண்ணிக்கலாம். இந்த ரிசோர்ஸ் பூல்ல ரன் ஆகிற விஎம்ஸ் இங்க பார்த்துக்கலாம். நம்ம தேவைன்னா இதுல விஎம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ரிசோர்ஸ் பூல்ல விஎம் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் ஒரு கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த ரிசோர்ஸ் பூலுக்கு வந்துட்டு we can call it as a production. ஓகே, நேம் இல்லையா? ஸோ புதுசாக ரிசோர்ஸ் பூல் கிரியேட் பண்றேன். அதுக்கு வந்து நேம் வந்து ப்ரொடக்ஷன் விஎம் ப்ராட் விஎம் வச்சுக்கிறேன். ரிசர்வேஷன் அப்படில போயிட்டு தான் அதில் 4 MHz CPU ரிசர்வ் பண்ணிக்கிறேன். மெமரி வந்துட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ இருக்கோ அது கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அந்த ரிசோர்ஸில் இருக்கிற அந்த இது வந்து மேக்ஸிமம் 16 GB வேணும்னா நீங்கள் 16 GB கூட இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ரிசோர்ஸ் பூல் வந்து கிரியேட் ஆயிடும். எகைன் நான் இன்னொரு ரிசோர்ஸ் பூல் கிரியேட் பண்ணுறேன். இந்த ரிசோர்ஸ் பூல் வந்துட்டு டெவலப்மெண்ட் விஎம்ஸ் கொடுக்குறேன். இந்த ரிசர்வ் பூல்ல லெட் அஸ் see the லிமிட். லிமிட்னா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லிமிட் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் விஎம் இவ்வளவுதான் மெமரி யூஸ் பண்ணணும், அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை நம்ம லிமிட் பண்றது. see there is option called லிமிட். நம்ம இதுமாதிரி ரிசர்வேஷன் பார்த்தோம், லிமிட் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் விஎம் 2 GB நான் கொடுத்துருக்கேன், லிமிட்ல 2 GB நான் கொடுத்தேன்னா அந்த விஎம் 2 GB மேல புஷ் பண்ணவே முடியாது. சரிங்களா? இது எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க, இது வந்து எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னா லைக் டெவலப்மெண்ட் விஎம்ஸ் அப்புறம் வந்துட்டு டெஸ்ட் விஎம்ஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல மட்டும் வச்சிருப்பாங்க. பட் ரிசோர்ஸ் பூல் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். அவங்களுக்கு தேவை இருந்தா நம்ம பண்ணி கொடுப்போம். பட் இது எல்லா ப்ரொடக்ஷன்லயும் இந்த ரிசோர்ஸ் பூல் ரன் ஆகும் சொல்ல முடியாது. சில ப்ரொடக்ஷன்ல ரிசோர்ஸ் பூல் இருக்கும், அந்த ரிசோர்ஸ் பூல்ல சில விஎம் மட்டும் ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரிசோர்ஸ் பூல்ல நம்ம வந்து லிமிட் செட் பண்றோம். இந்த லிமிட்ல வந்துட்டு நான் வந்து மெமரி வந்து பாத்தீங்கன்னா 1024 ஜிபிக்கு மேல எந்த விஎமும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் லிமிட் பண்றேன். அண்ட் சிபியூ வந்து 4 MHz மேல இல்ல 2 MHz மேல எந்த விஎம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மெமரி வந்து 1024க்கு மேல யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் லிமிட் பண்ணிக்கலாம்.
ஸோ எனக்கு இந்த பூல்ல வந்துட்டு ஐ கேன் ஆட் டெவலப்மெண்ட் விஎம்ஸ், அந்த மாதிரி விஎம்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஷேர்ஸ். சார் ஒரு நிமிஷம், ரிசர்வ்க்கும் லிமிட் ஒரு சொல்லுங்க. ரிசர்வ் அதே தானே சார்? 2GB 2GB யூஸ் பண்ண போது லிமிட் வந்து மேக்ஸிமம் 2GB தானே? என்னது? இல்ல இப்ப ரிசர்வ் நான் 2GB மெமரி கொடுத்தா அந்த 2GB மெமரி ஃபுல்லா யூஸ் பண்ண போது, லிமிட் கொடுத்தாலும் அது மேக்ஸிமம் 2GB அப்படி தானே யூஸ் பண்ண போது? ரிசர்வ்ல வந்துட்டு அதுக்கான விஎம்மோட இதை யாரும் எடுக்க முடியாது. அவங்களுக்கு தான் அந்த விஎம்க்கு என்ன ரிசர்வ் இருக்கோ அதுதான். லிமிட்ல வந்துட்டு இந்த விஎம்க்கு இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம வந்து இதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணி லிமிட் செட் பண்ணிடுவோம். இந்த பூல்ல இருக்கிற எந்த விஎம்மே இப்ப 2GB நம்ம லிமிட் கொடுத்துட்டோம்னா 2GBக்கு மேல அது ஆக்சஸே பண்ணிக்கிறாது. சரிங்களா? ஸோ டெம்பரரியா நம்ம செட் பண்ணா செட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரொடக்ஷன் விஎம் இல்லாம டெவலப்மெண்ட் விஎம்ஸ், டெஸ்ட் விஎம்க்கு இதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் ப்ரோ இப்போ நீங்க ரிசர்வேஷன் சொல்றது வந்து கேக்குதா ப்ரோ? இப்போ நீங்க ரிசர்வேஷன் சொல்றது வந்து இப்போ ஒரு 100GB இருக்குன்னா அதுல 2GB எடுத்து ரிசர்வேஷன் வச்சா மட்டும் தான் கரெக்டா? பேலன்ஸ் இருக்க 98GB வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா? சொல்லுங்க. என்னன்னா இப்ப நம்ம லிமிட்ன்றது வந்து இப்போ ஒரு 100GB ஓவராலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரிசோர்ஸ் பூல்ல. இப்போ நம்ம 2GB லிமிட் செட் பண்றது சர்வர் வந்து இப்போ அந்த 2GB தாண்டக்கூடாது அப்படின்ற லிமிட் செட் பண்றோம். ரிசர்வேஷன்ன்றது வந்து இப்போ நம்ம 2GBன்னு கொடுத்துட்டா அந்த சர்வருக்கு 2GB தனியா அலோகேட் பண்ணிடும். அந்த 98ல இருந்து 100ல இருந்து 2GB தனியா எடுத்து அந்த சர்வருக்கு 2GB அலோகேட் பண்ணிடும். அதுதானே ரிசர்வேஷன் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். இப்போ அந்த விஎம்க்கு நம்ம என்ன, ஆமா நீங்க சொன்ன மாதிரி நம்ம 4GB நான் கொடுத்துறோம் அப்படின்னா அந்த 4GB வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் விஎம் மட்டும் தான், அந்த ரிசோர்ஸ் பூல்ல இருக்கிற விஎம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. லிமிட்ன்றது வந்து அந்த 100GB ல இருந்து நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணலாம். பட் நம்ம லிமிட் 2 செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2 வரைக்கும் தான் அந்த லிமிட். 2 மேல யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே, அதான் லிமிட். இப்போ நான் ஜெனரலா விஎம்ல வந்து 2 கோர் அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன், 2 சிபியூன்னு கொடுத்துட்டு இருக்கேன். பட் அதுல வந்து இதே மாதிரி ஷேர் ஆவானா? இப்போ ஒரு 4 விஎம் 2 கோர், நான் அந்த கோரை பத்தி உங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுப்பேன். நான் அது நெக்ஸ்ட் கூட இப்ப எடுக்கிறேன். நான் கோரை வந்து நம்ம கோர்னர்ல சொல்ல முடியாது, மெகாஹெர்ட்ஸ் தான் நம்ம கால்குலேட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இதுல எத்தனை மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கால்குலேட் ஆகும். கோர்ஸ் வந்து இங்க கால்குலேட் ஆகாது. அந்த மெகாஹெர்ட்ஸ் கேன் பி கால்குலேட் டு த கோர்ஸ். அந்த கான்செப்டை பத்தி இதுக்கு அடுத்து நான் எடுக்கிறேன். மெகாஹெர்ட்ஸ்னா என்ன, கோர்ஸ்னா என்னங்க, இதுக்கு அடுத்து நான் வரேன் நான். சரிங்களா? இப்போதைக்கு லிமிட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதுக்கு அடுத்து நான் சொல்றேன். இப்போ இந்த மெகாஹெர்ட்ஸ் சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. நான் தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன். வாட் இஸ் மெகாஹெர்ட்ஸ், கோர்ஸ்னா என்ன, லாஜிக்கல் ப்ராசஸர்னா என்னன்னு, அதுல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு ரிசர்வேஷன் என்ன, லிமிட் என்ன புரிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட் நான் போறேன். நெக்ஸ்ட் வந்து ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அதுலயே வந்து மீனிங் இருக்கு. ஷேர் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. இந்த பூல்ல நம்ம ஷேர்ஸ்ல கொடுத்தோம்னா அந்த ரிசோர்ஸ் வந்து அந்த பூல்ல இருக்கிற எல்லா விஎம்மும் யூஸ் பண்ணிக்கும். when there is a CPU contention அப்படி சொல்லுவோம். இப்ப இந்த பூல்ல வந்துட்டு CPU வந்து நம்ம ஷேர் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூல்ல CPU ஷேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப இந்த விஎம்க்கு ஒரு CPU அலோகேட் ஆயிருக்கும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷேர்ஸ் எவ்வளவு வரையும் சொல்லிட்டு. லோனா 2000 ஷேர்ஸ் வரும், நார்மல்னா 4000 ஷேர்ஸ், ஹைனா 8000, கஸ்டம்னா நீங்க எவ்வளவுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நார்மல் வச்சுக்கிறோம். இது பேக் எண்ட்ல கால்குலேட் பண்ணிக்குவோம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்துட்டு நம்ம ஷேர்னு கொடுத்துட்டோம்னா இப்ப இந்த விஎம் வந்து கம்மியான சிபியூல ரன் ஆகிட்டு இருக்கு. தேர் இஸ் அ சிபியூ கண்டென்ஷன். அதை நம்ம சிபியூ கண்டென்ஷன் சொல்லுவோம், அல்லது மெமரி ரிசோர்ஸ் கண்டென்ஷன் சொல்லுவோம்.
ஸோ சிபியூ கன்டென்ஷன் அப்படின்னா ஒரே டைம்ல அந்த சிபியூ வந்து ஒரே டைம்ல நிறைய ப்ராசஸ் வந்து சிபியூ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? லைக் இப்ப இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? இப்ப தக்கல் டிக்கெட் போடுறோம். ஸோ தக்கல் டிக்கெட் போடுறப்ப என்ன ஆகும்னா ஒரு சர்வர் இருக்கும். தக்கல் டிக்கெட் வந்து 10 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. சரியா? 10 மணி ஏஎம்க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்ப அந்த 10 மணி ஏஎம்க்கு there is a multiple request. ஏன்னா அது பர்டிகுலர் டைம் மட்டும்தான். இந்த 10 மணிலேருந்து 10:30 தான் மல்டிபிள் ரிக்வஸ்ட் ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அதை இந்த சர்வர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா தட் இஸ் கால்டு கன்டென்ஷன். இதுக்கு பேர் ரிசோர்ஸ் கன்டென்ஷன். கன்டென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை மல்டிபிள் யூசர்ஸ் ஆர் மல்டிபிள் ப்ராசஸ் வந்து ஒரே டைம்ல கேட்டு டிமாண்ட் பண்ணா அதுக்கு பேர் கன்டென்ஷன் சொல்லுவோம். இந்த கொஸ்டினை எனக்கு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. வாட் இஸ் சிபியூ கன்டென்ஷன்? ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்ப இல்ல, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல வாட் இஸ் சிபியூ கன்டென்ஷன் அப்படிங்கறத வந்து எனக்கு கேட்டாங்க. ஒரு ESXi ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ESXiல மல்டிபிள் விஎம்ஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்படி விஎம்ஸ் இருக்கிறப்ப தேர் இஸ் a CPU கன்டென்ஷன் வரும். எப்படின்னா இந்த ESXiல இருக்கிற சிபியூவை ஒன் ஆர் மோர் விஎம்ஸ், ஒரு விஎம் அல்லது நிறைய விஎம்ஸ் வந்து அந்த சிபியூவை எடுத்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி எடுத்துக்க ட்ரை பண்றப்ப அதுல சிபியூவே இல்லை அப்படின்னு வந்தா தட் இஸ் கால்டு கன்டென்ஷன், சிபியூ கன்டென்ஷன். இதுல மெமரி அப்படியே அப்ளை பண்ணுங்க. ரிசோர்ஸ் சிபியூ மெமரி நிறைய விஎம் வந்து ஒரே டைம்ல ரிசோர்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு வந்து ரிசோர்ஸ் வேணும், குடுன்னு சொல்லி கேட்குது. அப்படி கேட்கிறப்ப அதால கொடுக்க முடியல அப்படின்னா தட் இஸ் கால்டு ரிசோர்ஸ் கன்டென்ஷன். ஒரு ப்ராசஸோ அல்லது ஒரு விஎம்ஓ அல்லது மல்டிபிள் விஎம்ஓ ஒரே டைம்ல அந்த ESXi கிட்ட எனக்கு சிபியூ கொடு, வேணும் கேட்குது. அது கேட்கிறப்ப அதால கொடுக்க முடியலன்னா தட் இஸ் கால்டு சிபியூ கன்டென்ஷன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சிபியூ கன்டென்ஷன் ஏற்படுற டைம்ல நம்ம ஷேர் அப்படின்னு கொடுத்துருந்தோமா, எந்த விஎம்க்கு சிபியூ கன்டென்ஷன் தேவையோ அந்த விஎம்க்கு இந்த பூல்ல இருந்து கரெக்டான சப்ளை நடக்கும். லைக் மற்ற விஎம்க்கு இருக்கிற சிபியூஓ ரிசோர்ஸோ இந்த விஎம்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்டு ஷேர். இது வந்து ஷேர் வந்து நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. இதுல பாத்தீங்கன்னா 22,000 ஷேர்ஸ், 4,000 ஷேர் அந்த மாதிரி இருக்கும். இது பேக் எண்ட்ல அதை கால்குலேட் பண்ணிட்டு அந்த விஎம்க்கு என்ன தேவையோ அதை அந்த பூல்ல இருக்கிற மற்ற விஎம்ல இருந்து அதை ஷேர் பண்ணி எடுத்துக்கும். தட் இஸ் கால்டு ஷேர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இப்போ இந்த பூல்ல வந்துட்டு இதுவுமே கூட ஒரு கிரிட்டிக்கல் விஎம்ஸ்க்கு தான் வச்சிருப்பாங்க. இந்த ஷேர்ஸ் அப்படிங்கிற பூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் விஎம்க்கு. ஸோ கிரிட்டிக்கல் விஎம்ஸ்ல போயிட்டு நம்ம சிபியூ ஷேர் நார்மல்னு வச்சுட்டோம்னா ஸோ இதுல இருக்கிற பூல்ல இருக்கிற விஎம்ஸ் வந்துட்டு எப்பெல்லாம் சிபியூ கன்டென்ஷன் அல்லது ரிசோர்ஸ் கன்டென்ஷன் இருக்கோ அந்த டைம்ல வேற விஎம் கிட்ட இருந்து அந்த சிபியூஓ மெமரியோ ஷேர் பண்ணி கொடுத்துக்கும். தட் இஸ் கால்டு ஷேர்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் சிபியூ கன்டென்ஷன் அப்படிங்கிறத ஒரு டெஃபினேஷன் மாதிரி எழுதிக்கோங்க. When one or more VMs actively compete with other VMs for the CPU. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு விஎம்ஓ அல்லது நிறைய விஎம்ஓ சிபியூக்காக காம்படேட் பண்ணி
இந்த CPU அது கிடைக்கல அப்படின்னா தட் இஸ் கால்டு கன்டென்ஷன். இதை எப்படி எழுதிக்கோங்க, when multiple process or virtual machine compete for CPU resource. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். when multiple process or virtual machine competed for CPU resource, when this contention occur, we may face the slowdown issue, latency issue. ஸோ இந்த கன்வென்ஷன் வந்துட்டு எப்போ நமக்கு ஏற்படுதோ அந்த டைம்ல வந்துட்டு நமக்கு சிஸ்டம் ஸ்லோ ஆயிரும், அல்லது ரொம்ப லேட்டன்சி இருக்காது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆயிரும். தட் இஸ் கால்டு கன்வென்ஷன், CPU கன்வென்ஷன். ஓகே, ஸோ ரிசோர்ஸ் பூல் வந்துட்டு எல்லா இன்டர்வியூலும் கேட்கறது இல்லை, ஏதோ ஒரு ரேர் இன்டர்வியூல கேட்கறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இந்த ரிசோர்ஸ் பூல்